நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா இன்னும் நல்லாவே மெருகேற்றிக்கிட்டாரு தன்னை அப்படின்ற கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம திமுக இவர் விமர்சனம் தானே பண்றாரு, பெருசா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க மத்தியில இந்த மிதி யாராலையும் திமுகவை மிதிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் தரமான சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம், திமுக பத்தி வைக்கக்கூடிய முக்கியமான அலிகேஷனை பத்தி என்ன அப்படின்றதையுமே தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்பவும் மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்தை அவர் டேட்டாலாம் எடுத்து எது மக்களுக்கு தேவை, எது மக்களுக்கு தேவையில்லை, திமுக என்ன மாதிரியான அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணியிருக்கு, மக்கள் அதெல்லாம் எந்தெந்த விஷயத்த நம்மளாம் மறந்துருக்கோம், மக்கள் எதெல்லாம் மறந்துருக்காங்க, அதை அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுல தெளிவா அவர் பிளான் பண்ணி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு வராரு. அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையுமே அவர் பேசியிருந்தாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டுறீங்களா இல்லாட்டி வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் என்னடா நம்ம நினைச்ச விஷயத்தை அப்படியே விஜய் அவர்கள் பேசுறாருன்ற மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம், ஏன் அவர் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படின்றதையும் நம்ம தெளிவா பார்ப்போம். ஒரு டைம் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? திமுக அரசு, அதாவது குறிப்பா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு முதலீடுகள் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போனாரு. இப்பதான் போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவும் போனாரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனாரு. அப்ப என்ன சொன்னாரு, நான் வெளிநாட்டுல போயிட்டு இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடியை நான் என்ன பண்ண போறேன், முதலீடா கொண்டு வர போறேன், அதனால இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது எதுன்னு சொன்னாங்க. அதுல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு? எதுவும் நடக்கல. சரி, அதை விடுங்க. இப்ப போயிருக்காரு, இதுலயாச்சும் ஏதாச்சும் முதலீடு வந்திருக்குமா, இல்லாட்டி இதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பயும் நடக்க போகுது. ஸோ அப்போ எதுக்காக இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த முதலீடுன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே வரும். இது நமக்கு வருதோ இல்லையோ, குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே வரும். அப்படியே விஜய் அவர்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் அவர் அதாவது குறிப்பா திமுக வெளிநாட்டுல போய் தாங்க அடித்த கொள்ளையடிச்சு சேர்த்த அந்த பணத்தை ஃபுல்லா அப்படியே கட்டுக்கட்டாவே வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒன்றும் இல்லாம மக்கி போயிடும், வேஸ்ட். இதை என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு மக்கள்கிட்ட வெளிநாட்டுலேருந்து நாங்கள் முதலீடு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இவங்க முதலீடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் தெளிவாகவே வச்சிருக்காரு, மக்களுக்கு புரியுறபடியே வச்சிருந்தாரு. இதில் நம்ம உற்று பார்க்கணும் ஒரு விஷயத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாகவே திமுக அரசு செய்யக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பொய் வாக்குறுதிகள், பொய் பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு. முதலீடு பண்றேன்றதுல பேர்ல இவங்க போய் முதலீடு பண்றது, இந்த விஷயத்தெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு அதை ஒன்னும் கூட பத்தி பேச வாயை கூட திறக்க மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். இப்படி முதலீடுகளை ஒரு இன்கேஸ் அவங்க உண்மையாவே அங்கிருந்து முதலீடுகளை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இங்க உண்மையாவே தொழிற்சாலைகள் வரும். ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் முதலீடா வந்தாங்க. இவர் அப்போ வெளிநாட்டுக்குலாம் இவரெல்லாம் போய் நீங்க வாங்கலாம் கூப்பிடல, அவங்களா வந்தாங்க, முதலீட பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாரு. இந்த நோக்கியா அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் அப்பதான் வருது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுல போய் முதலீடு கேட்கிறாரு, ஆனா அங்கிருந்து இது வரைக்கும் யாராச்சும் முதலீடு இங்க பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி அது மூலம் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான கருத்தையும் நான் சொல்றேன். இவர் முதலீடு பண்ணதாக ஒரு சில கம்பெனியோட பேர்லாம் சொல்றாங்கல்ல, இந்த கம்பெனி ஆல்ரெடி தமிழ்நாட்டிலே இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், தமிழ்நாட்டிலே இருக்குது அப்படின்னா இவங்க இங்கேயே பேசியிருக்கலாம், முதலீடுகள் இங்கே வேறு எதுவும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பெரிய லேண்ட் எதுவும் தேவைப்படுதா, இன்னும் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசுப்படுத்தி நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத இங்கேயே பேசியிருக்கலாம். ஏன் வெளிநாடுக்கு போகணும்? இந்த கேள்வி எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ திமுக அரசு இப்படி தான் தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டே வருது. இதை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்பவும் ஆணி அடித்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. நேற்று ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சூப்பராக பேசினார், மாசா பேசினார், நிறைய பேர் நினைப்போம். ஆனால் திமுகவுக்கு ரொம்ப உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்டர் தான். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வரீங்களா இல்லாட்டி முதலீடை வெளிநாட்டில் போய் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதுக்கு நிறைய திமுக கொத்தடிமைகள் முட்டு கொடுத்துக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களெல்லாம்
தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்மளுடைய தோழர்கள் வந்துட்டு செருப்பால் அடிக்காத குறையா அடிச்சு வரட்டிட்டு இருக்காங்க. பதில்கள் சொல்ல முடியாமல் திமுக இன்னைக்கு திணறி கொண்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு சொன்னார் அப்படின்னா மக்களும் விழிப்புணர்வு அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவை இந்த 2026 அவங்கள கோப்புக்கு அனுப்பிடலாம். இதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்து அதே மாதிரி தான் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. தொடர்ந்து மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்க வேண்டியது. நன்றி.